என் ஜனத்தை ஆற்றுங்கள். என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தியாயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். கர்த்தர் தம்முடைய ஊழியத்தையும் கட்டளையையும் கொடுக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசிக்கு மாத்திரம் என்று அல்லாமல் கர்த்தருடைய எல்லா தீர்க்கதரிசிகளுக்கும் இந்த கட்டளை கொடுக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் எல்லா ஊழியக்காரர்களுக்கும் கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அவருடைய ஜனத்திற்கு ஆறுதலின் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் இப்போது துன்பத்திலும் வேதனையிலும் நெருக்கத்திலும் இருந்தாலும் கர்த்தர் அவர்கள் மீது அன்பாகவே இருக்கிறார். தமது இரக்கத்தையும் கிருபையையும் அவர்களுக்கு காண்பிப்பார். என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள் என்று கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். கர்த்தருடைய கட்டளை அவருடைய ஊழியக்காரர்கள் எல்லோருக்கும் பொதுவாய் கொடுக்கப்படுகிறது. அதிலும் விசேஷமாய் எருசலேம் அழிந்து போயிருக்கிற காலத்திலும் யூதாவின் ஜனங்கள் சிறையிருப்பில் இருக்கிற காலத்திலும் அவர்கள் மத்தியில் ஊழியம் செய்கிற தீர்க்கதரிசிகளுக்கு கர்த்தர் இந்த கட்டளையை விசேஷமாய் கொடுக்கிறார். சிறையிருப்பில் வேதனைகளை அனுபவிக்கிறவர்களுக்கு தீர்க்கதரிசிகள் ஆறுதலான நற்செய்தியை சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஊழியம் செய்கிறவர்கள் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் ஆறுதல் செய்கிறவர்களாயும் இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளராய் இருப்பது போல அவருடைய ஊழியக்காரர்களும் தேற்றரவாளர்களாய் இருக்கிறார்கள். விசுவாசிகளின் சந்தோஷத்திற்கு அவர்கள் சகாயம் பண்ணுகிறவர்களாய் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள் எல்லோரும் தங்கள் ஊழியத்தின் நோக்கத்தை புரிந்து வைத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய ஜனத்திற்கு பொதுவான ஆறுதலின் செய்தி சொல்லப்படுகிறது. தம்முடைய ஜனத்தை ஆற்ற வேண்டும் என்றும் அவர்களை தேற்ற வேண்டும் என்றும் கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு கட்டளை கொடுக்கிறார். இந்த பிரபஞ்சத்தில் ஜீவிக்கிற ஜனங்களில் ஒரு கூட்டம் ஜனம் கர்த்தருடைய ஜனமாய் இருக்கிறார்கள். தம்முடைய பிள்ளைகள் ஆறுதல் பெற்றிருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். அவர்களுக்கு துன்பம் வந்தாலும் நெருக்கங்கள், வேதனைகள், உபத்திரவங்கள் ஆகியவை வந்தாலும் அவற்றிற்கு மத்தியிலும் அவர்கள் ஆறுதல் பெற்றிருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏசாயா புஸ்தகத்தின் முதல் பகுதியில் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு எச்சரிப்பின் வார்த்தைகளை வெளிப்படுத்தினார். அவர்களுடைய பாவங்களை அவர்களுக்கு கண்டித்து உணர்த்தினார். கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் அவர்களுக்கு தண்டனை வரும் என்றும் எச்சரித்தார். கர்த்தருடைய கோபமான வார்த்தைகளை தொடர்ந்து இப்போது அவருடைய ஆறுதலின் வார்த்தைகள் வருகிறது. கர்த்தரை காயப்படுத்துகிறவர், அவரே காயம் கட்டுகிறவர். புயலுக்கு பின் அமைதி உண்டாவது போல எச்சரிப்பின் வார்த்தைகளுக்கு பின் ஆறுதலின் வார்த்தை வருகிறது. கர்த்தருடைய ஆறுதலின் வார்த்தைகள் எருசலேமுக்கு விசேஷமாய் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எருசலேமுடன் பட்சமாய் பேசுங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய வார்த்தையை முணங்கக்கூடாது. அவர்களுடைய செவிகளில் தெளிவாக சொல்ல வேண்டும். மெதுவாக பேசாமல் உரத்த சத்தத்தோடு சொல்ல வேண்டும். பாவிகளுக்கு அவர்களுடைய மீறுதல்களை குறித்து எச்சரிப்பாய் சொல்வது போல கர்த்தருடைய ஜனத்திற்கு ஆறுதலின் செய்தியையும் சொல்ல வேண்டும். எருசலேமின் போர் முடிந்தது. அதன் சிறையிருப்பு காலமும் முடிந்துவிட்டது. எருசலேமின் மீது யுத்தம் பண்ண வந்தவர்கள் தோற்று போனார்கள். தாங்கள் வந்த வழியே திரும்பி போனார்கள். கர்த்தருடைய ஜனத்திற்கு வந்த ஆபத்துக்கள் எல்லாம் நீங்கி போயிற்று. பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவா என்று யோபு சொல்லுகிறார். மனுஷனுடைய வாழ்நாளும் போராட்டமாகவே இருக்கிறது. விசுவாசிகளின் ஆவிக்குரிய ஜீவியமும் போராட்டம் நிரம்பியதாகவே இருக்கிறது. போராட்டம் நித்திய காலமாய் நீடித்திருப்பதில்லை. எப்போதும் யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்காது. ஏதாவது ஒரு நாளில் யுத்தம் முடிந்து போகும். அதுபோலவே எருசலேமுக்கும் போர் முடிந்து விட்டது. யுத்தத்திலே நல்ல போர் சேவகர்களாய் பணிபுரிந்தவர்கள் தங்கள் இளைப்பாறுதலில் பிரவேசிப்பார்கள். சேனையில் பணிபுரிந்ததற்காக தங்கள் ஊதியத்தையும் பெற்றுக் கொள்வார்கள். எருசலேமின் துக்கத்திற்கும் துன்பத்திற்கும் காரணமாக இருந்த பிரச்சனை நீங்கி போயிற்று. அதனால் அவர்களுக்கு சந்தோஷமும் சமாதானமும் ஆறுதலும் திரும்பவும் கிடைத்திருக்கிறது. எருசலேமின் அக்கிரமம் நிவர்த்தியாயிற்று என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் எருசலேமோடு ஒப்புரவாகி இருக்கிறார்.
இதுவே எருசலேமுக்கு ஆறுதலான வார்த்தை. கர்த்தர் நம்மை பார்த்து, மகனே சந்தோஷமாய் இரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுவதுதான் நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். பாவங்கள் மன்னிக்கப்படும் போது கர்த்தருடைய அன்பு நமக்குள் கிரியை செய்யும். பிரச்சனைகள், துக்கங்கள், வேதனைகள் எல்லாம் நம்மை விட்டு நீங்கி போகும். எருசலேம் தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது. கர்த்தருடைய ஜனம் கர்த்தரை விட்டு விக்கிரகங்களை ஆராதித்தார்கள். கர்த்தருடைய உக்கிர கோபம் அவர்கள் மீது பற்றி எரிந்தது. கர்த்தர் அவர்களை பாபிலோன் சிறையிருப்புக்கு உட்படுத்தினார். பாபிலோன் தேசத்திலே விக்கிரக ஆராதனை அதிகமாய் காணப்பட்டது. கர்த்தருடைய ஜனம் பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்த காலத்தில் அவர்களுக்கு கர்த்தர் மீது பிரியமும் விக்கிரகங்கள் மீது வெறுப்பும் உண்டாயிற்று. விக்கிரகங்களுக்கு விரோதமான வெறுப்பு அதிகமாய் இருந்ததினால் அவர்கள் விக்கிரக ஆராதனையை விட்டு முற்றிலுமாய் விலகி வந்து விட்டார்கள். நம்முடைய பாவங்களுக்கு நாம் உண்மையாய் மனம் திரும்பும் போது நாம் கர்த்தருடைய கையில் இருந்து இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை நீக்கும் கிருபாதார வழியாக சிலுவையிலே தம்முடைய ஜீவனை ஒப்புக் கொடுத்தார். நம்முடைய பாவம் அதிகமாய் இருக்கும்போது கர்த்தருடைய பாடுகளிலும் இரத்தத்திலும் நமக்கு அதிகமான பங்கு தேவைப்படுகிறது. நம்முடைய பாவங்களுக்காக நாம் உண்மையாய் மனம் திரும்பும் போது கர்த்தருடைய பாடுகளினால் வரும் பலனில் அதிகமாய் பங்கு பெறுகிறோம். எருசலேம் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் அதிகமாய் பாவம் செய்தார்கள். அவர்களுடைய சகல பாவங்களின் நிமித்தம் கர்த்தருடைய கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தார்கள். நம்முடைய பாவங்கள் அதிகமாய் இருக்கும்போது அவற்றை மன்னிப்பதற்கு கர்த்தருடைய கிருபை அதிகமாய் தேவைப்படுகிறது. அது இரட்டிப்பாயும் தேவைப்படுகிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுகிறார். அவர்களோடு பட்சமாய் பேசுகிறார். அவர்களுடைய அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறார். பாவத்தின் நிமித்தமாய் அவர்களுக்கு வந்த சாபத்தை போக்குகிறார். போரை முடிவுக்கு கொண்டு வருகிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு இரட்டிப்பான கிருபைகளை கொடுத்து அவர்களோடு ஒப்புரவாக்குகிறார். ஏசாயா 1 முதல் 39 வரை உள்ள அதிகாரங்களில் பல தீர்க்க தரிசனங்கள் கூறப்பட்டுள்ளன. யூதா தேசம் பாபிலோன் தேசத்தின் சிறையிருப்புக்கு போகும் என்று இந்த அதிகாரங்களில் முன் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏசாயா 40 முதல் 66 வரை உள்ள அதிகாரங்களில் சிறையிருப்புக்கு பின்பு நடைபெறப் போகும் காரியங்கள் முன் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஏசாயா 1 முதல் 39 வரை உள்ள அதிகாரங்களிலும் ஒரு சில தீர்க்க தரிசனங்கள் சிறையிருப்புக்கு பின்பு நடைபெறப் போகும் சம்பவங்களை முன் அறிவிக்கின்றன. ஏசாயா 40 முதல் 66 வரை உள்ள அதிகாரங்களில் கூறப்பட்டிருக்கும் எந்த தீர்க்க தரிசனமும் யூதா தேசத்தாருடைய காலத்துக்கு உரியவை அல்ல. ஒரு சில தீர்க்க தரிசனங்கள் பாபிலோனில் இருந்து யூதா தேசம் விடுதலையாவதை பற்றி முன் அறிவிக்கிறது. இந்த தீர்க்க தரிசனங்களில் சில இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையை பற்றியவை. இவை நிறைவேறியுள்ளன. இந்த தீர்க்க தரிசனங்கள் தவிர ஏசாயா 40 முதல் 66 வரை உள்ள அதிகாரங்களில் கூறப்பட்டிருக்கும் எல்லா தீர்க்க தரிசனங்களும் இன்னும் நிறைவேறவில்லை. இவையெல்லாம் கடைசி காலத்தில், வருங்கால உபத்திரவ காலத்தில், இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் போது 1000 வருஷ அரசாட்சியிலும் புதிய பூமியிலும் நிறைவேறும். நிறைவேறிய முன் அறிவிப்புகள். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. இந்த தீர்க்க தரிசனம் யோவான் ஸ்நானனின் ஊழியத்தில் நிறைவேறிற்று. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். இந்த முன்னறிவிப்புகள் ஏற்கனவே நிறைவேறியிருந்தாலும் இவை வருங்காலத்திலும் நிறைவேறுவதற்கு வாய்ப்புள்ளது. நிறைவேற வேண்டிய முன் அறிவிப்புகள். என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். அதன் அக்கிரமம் நிவர்த்தியாயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அவருக்கு கூறுங்கள். பள்ளமெல்லாம் உயர்த்தப்படும், சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்படும். கோணலானது செவ்வையாகும், கரடு முரடானவை சமமாக்கப்படும். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும். சீயோனும் எருசலேமும் யூதா பட்டணங்களை நோக்கி, இதோ உங்கள் தேவன் என்று கூறுவார்கள்.
கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார். அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது. அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்லுகிறது. மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமப்பார். கறவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். ஏசாயா 40 முதல் 66 வரை உள்ள அதிகாரங்களில் இஸ்ரவேலுக்கு ஆறுதல் கூறப்படுகிறது. மேசியாவின் காலத்தில் இஸ்ரவேல் ஒரு தேசமாக மறுபடியும் கூட்டி சேர்க்கப்படும். இந்த தீர்க்க தரிசனம் ஏசாயா 1 முதல் 39 வரை உள்ள அதிகாரங்களில் முன் அறிவிக்கப்படவில்லை. ஏசாயா 40 முதல் 66 வரை உள்ள அதிகாரங்களில் கூறப்பட்டிருக்கும் தீர்க்க தரிசனங்களை வாசிக்கும் போது இஸ்ரவேலருடைய நிலைமை கீழே கோரப்பட்டுள்ளது போன்று உள்ளது. அதன் விவரம் வருமாறு: இஸ்ரவேல் பாபிலோனிய சிறையிருப்பின் முடிவில் உள்ளது. எருசலேம் அழிந்து போய் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய தேசத்திற்கு திரும்ப அழைத்து வரப்படுகிறார்கள். ஏசாயாவில் ஆற்றுதல், தேற்றுதல் என்னும் வார்த்தைகளின் பயன்பாடு. என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். எருசலேமிற்கு ஆறுதல் கூறுங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு ஆறுதல் செய்தார். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். கர்த்தர் சீயோனின் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடையச் செய்வார். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்வேன். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். எருசலேமிற்கு கூற வேண்டிய காரியங்கள்: அதன் போர் முடிந்தது. அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று. அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது. இந்த காரியங்கள் ஏற்கனவே நிறைவேறியது போன்று இங்கு கூறப்பட்டிருந்தாலும் இவை இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் போது நிறைவேறும். இவை தேசிய பிரச்சனைகளாகும். யூதாவும் எருசலேமும் தங்களுடைய பாவங்களுக்கு நியாய தீர்ப்பை பெறுகிறது. கர்த்தர் இறுதியில் தம்முடைய பிள்ளைகளை மன்னிப்பார். அவர்களை மறுபடியும் கூட்டிச் சேர்த்து ஒரு தேசமாக ஸ்தாபிப்பார்.